ஜப்பான் வந்த புதுசில் நான் ஒரு விஷயத்த பார்த்து ரொம்பவே ஷாக் ஆனேன்னா, இங்கே இருக்கிற மக்கள், அதுவும் ஓல்டு பாப்புலேஷன் இங்கே ரொம்பவே ஜாஸ்திங்க. அசால்ட்டாக நீங்கள் 85 to 90 இயர்ஸ் பீப்பிள் நீங்கள் பார்க்கலாம் இந்த ரோட்டில் நடமாடுறத. அதுவும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக, இண்டிபெண்ட்டாக அண்ட் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க. சொன்னால் நம்புவீங்களா? ஜப்பான் தாங்க இஸ் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் லிவிங் கண்ட்ரீஸ் இந்த வேர்ல்ட்னே சொல்லுவேன். ஏன்னா ஜப்பானோட ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியே 85 இயர்ஸுங்க. இதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனே அவங்களோட ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் அவங்க சாப்பிட்ற மீல்ஸ் தானே சொல்லுவேங்க. ஸோ அது மாதிரி இன்றைக்கி நான் ஒரு ஹெல்த்தியான பாஸ்தா தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் ஆஃப் யோர் சாய்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா பட்டர் போட்டு சாட்டே பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டு கொஞ்சம் சாப்டு கார்லிக் போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தையும் நல்லா சாட்டே பண்ணிட்டு இன்றைக்கி கொஞ்சம் கோதுமை போட்டிருக்கேன். ஸோ கோதுமை போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு இட்டாலியன் ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ அதை போட்ட பிறகு சாட்டே பண்ண வெஜிடபிள்ஸையும் போட்டு கொஞ்சம் உப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டிருக்கேன். அப்புறம் வேக வச்ச பாஸ்தாவையும் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. இது கண்டிப்பாக நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கனால இது சூப்பர் ஹெல்த்தியான பாஸ்தா. அண்ட் நம்ம மைதாவும் சேர்க்கல, கோதுமாவும் தான் சேர்த்துருக்கோம். ஸோ சூப்பராக ஹெல்த்தியான பாஸ்தா இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் தாராளமாக லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.